ஹாய் காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக நான் எந்த மாதிரி படம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். மன வளர்ச்சி கம்மியான ஒரு பையன் நர்சிங் ஹோம்ல இருக்கான். அவனுக்கு பெரிய ஆசை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ரெஸ்லரா ஆகணும்னு. அதுக்காகவே ஒரு நாள் ஸ்கெட்ச் போட்டு அந்த நர்சிங் ஹோம்ல இருந்து தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் எப்படி சர்வே பண்ணி அவனோட இலக்கை அடையறான், அவன் போற வழியில அவனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நமக்கு செம்ம ஃபீல் குட்டா சொன்ன படம் தான் த பீனட் பட்டர் ஃபால்கன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ரோவே போதும்னு நினைக்கிறேன். அண்ட் வெல்கம் டு கார்த்தி ஹாலிவுட். யாராச்சும் நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போறேன் இந்த மாதிரி நல்ல மூவி அப்படிலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க இப்ப இந்த அழகான படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே அந்த நர்சிங் ஹோம் தான் காமிக்கிறாங்க. நர்சிங் ஹோம்ல பொதுவா வயசானவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. இவன் பேரு தான் ஜாக். இவன் இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா ஃபுட் வாங்குறதுக்காக நின்னுட்டு இருக்கான். அவனோட ஃபுட்டுமே வந்துருது. அதை வாங்கிட்டு ஒரு புட்டினை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறான். அதை எடுத்துட்டு போய் ஒரு பாட்டி பக்கத்துல உட்கார்றான். உட்காந்துட்டு அந்த பாட்டிகிட்ட ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுக்குறான். இவனுக்கு இந்த நர்சிங் ஹோம்ல இருக்கிறது பிடிக்கல, இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படிங்கறத அந்த லெட்டர்ல ஒரு ஸ்கெட்ச் ஒன்னு போட்டு வச்சிருக்கான். அதுவும் எப்படின்னு பாருங்களேன், சைடுல புட்டின், நடுவுல இவனுக்கு பக்கத்துல அந்த எக்ஸிட் டோர் சூப்பரா வரைஞ்சு வச்சிருக்கான்ல. அந்த சமயத்துல பின்னாடி படத்தோட ஹீரோனையே காமிக்கிறாங்க. அவங்க தான் இங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுமே ஜாக்க பார்த்து கண்ணடிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க இந்த பாட்டியை பாத்தீங்கன்னா நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் ஒன்னும் போடுது. எல்லாருமே ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த பாட்டியை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல இவன் எந்திரிச்சு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வெளியே குடுகுடுன்னு ஓடி வந்துடுறான். சைட்ல இருந்து ஒரு வாட்ச்மேன் வந்து அவனை அங்கேயே வளைச்சு பிடிச்சாரு. அப்ப இந்த படத்தோட டைட்டிலுமே போடுறாங்க த பீனட் பட்டர் ஃபால்கன். அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் பேர் தான் டைலர். டைலர் இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்க இந்த இடம் யாருதுன்னு பாத்தீங்கன்னா டங்கன் அப்படிங்கிற ஒரு ரவுடியோட இடம். அவன் குத்தைக்கு எடுத்த அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ திருட்டுத்தனமா இப்ப மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே மீன் பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம். டங்கனோட ஆள் ஒருத்தன் அங்க நின்றுட்டு இருக்கான். அவனை டைலர் பார்த்தோன்னே அங்கிருந்து ஜூட் விட்டுறாரு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்க நர்சரி ஹோம காமிக்கிறாங்க. ஜாக் இருக்கிற ரூமோட ஜன்னல்ல ஒரு பெரிய கம்பியை ஒண்ணு செட் பண்றாங்க. ஏன்னா பயப்புள்ள தபிக்கிறது இது ஒண்ணும் முதல் தடவை கிடையாது. நிறைய தடவை இங்கிருந்து தபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். இன்னொரு தடவை அவன் இங்க இருந்து தப்பிச்சிட கூடாது அப்படின்னு இந்த மாதிரிலாம் செட் பண்ணி வைக்கிறாங்க. ஜாக்கு ரெஸ்லிங்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிச்ச ஒரு பழைய ரெஸ்லரோட வீடியோ எடுத்து அதை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் ரூம்ல இருக்கிற ஒரு தாத்தா, அட பாவி இந்த வீடியோவை எத்தனை தடவை தாண்டா போட்டு பாப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன், நான் எத்தனை தடவை வேணாலும் போட்டு பாப்பேன், அவர் யாருன்னு தெரியுமா, அவர் பெரிய ரெஸ்லரு, உங்களுக்கு எல்லாம் அவரை பத்தி தெரியாது, அமைதியா இருங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோனி உள்ள வராங்க. அவன் போட்ட பிளான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எதுக்காக இங்கிருந்து தவிக்க பாக்குற, அதுவும் கூட்டணிங்க அந்த பாட்டியை வேற உங்க கூட சேர்த்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஜாக் வந்து, இங்க பாருங்க நான் என்ன நோயாளியா, என்ன எதுக்கு இந்த வயசான ஆள் கூட அடைச்சு வச்சிருக்கீங்க, நான் வெளியே போயாகணும் அப்படிங்கிறான். சொல்ல போனா நம்ம ஜாக்கு யாருமே கிடையாது. அவன் சின்ன வயசுல இப்படி இருக்கிறதுனால அவங்க அம்மா அப்பா இவனை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இவனுக்கு மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கறனால இவனால தனியா எல்லாம் போய் வெளியே வாழ முடியாது. சின்ன வயசுல இருந்து ஹீரோனி தான் இந்த நர்சிங் ஹோம்ல இவனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனி வந்து ஜாக் கிட்ட, இங்க பாரு ஜாக், இனிமேல் எல்லாம் இப்படி தவிக்க ட்ரை பண்ணாத, நீ இங்க இருக்கிறதா உனக்கு ரொம்பவுமே நல்லது அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஒரு மீன் கடையில மீனை சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த கடையோட ஓனர் வந்து, இங்க பாரு டெய்லர், உன்னை யார் அந்த டங்கனோட இடத்துல போய் மீன் பிடிக்க சொன்னாங்க, இப்ப பாரு அவனோட ஆளுங்க உன்னை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா என் கடைக்கு வேலைக்கு வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவுமே எதுவுமே பேசாம வெளியே வந்துடுறான். ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப திரும்பவும் இந்த கடையோட ஓனர் அவன் கிட்ட போய், சொன்னா புரிஞ்சுக்கடா, அவங்க கிட்ட இருக்கிற அந்த இடத்தோட லைசன்ஸ் உங்க அண்ணனோடதுன்னு உனக்கு தெரியும், ஆனா இப்ப அவன் உங்க கூட இல்ல, இது எல்லாமே அவன் எங்காச்சும் இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான், அதுவும் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் தான் நமக்கே புரியுது, இவங்க அண்ணன் இப்பதான் ரீசெண்டா இறந்துட்டான்னுருக்கு. அவங்க அண்ணனோட லைசன்ஸையுமே அவனுங்க புடுங்கிட்டானுங்க. அதனாலதான் நம்ம ஹீரோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இங்க ஜாக்க காமிக்கிறாங்க. காலங்காத்தால 3 மணிக்கு எந்திரிச்சு அவனுக்கு பிடிச்ச ரெஸ்லரோட ரெஸ்லிங்க பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் கூட இருந்த அந்த தாத்தா ஜாக்குக்காக போடப்பட்ட அந்த கம்பிய வளைச்சு நெளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஜாக்க கூப்பிட்டு, இங்க பாரு, நீ தப்பிக்கிறதுக்காக நான் எல்லா வழியுமே பண்ணிட்டேன், இந்த எண்ணெய உடம்புல தடவிட்டு இங்க இருந்து வெளியே தப்பிச்சு போயிரு, அடுத்ததான் உன்னோட ட்ரீம் நோக்கி ஓடு அப்படின்னு இவன் தப்பிக்கிறதுக்காக இவர் இங்க உதவி செய்ய. ஆக்சுவலா ஜாக் எதுக்காக இங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கானா, அவனோட ஃபேமஸான ரெஸ்லர் நார்த் ஃபேரிடோல ஒரு ரெஸ்லிங் ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இவன் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி அவரை மாதிரியே ஒரு பெரிய ரெஸ்லர் ஆகணும் அப்படிங்கறத இவனோட ஆசை. இந்த தாத்தா இப்ப அவனோட ஆசைக்காக இங்க இருந்து தப்பிச்சு போக அவனுக்கு உதவி செய்யறாரு. இவர் பண்றதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஜாக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆயிருது. எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருந்தா அது நீங்க தான் தாத்தா அப்படின்னு, நீங்க என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு பாசமலையா பொழிறான். அந்த தாத்தாவும் சரிப்பா சரிப்பா அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சிட்டு டக்கு நீங்க தப்பிச்சு போயிருப்பா அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அவன் உடம்பு ஃபுல்லா எண்ணெய் எல்லாம் தேய்ச்சிட்டு அந்த கம்பியில முட்டி மோதி வெளியே விழுந்து அங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஜட்டியோட ஓடி வந்துடுறான். காலையிலேயே விடிஞ்சிருது. பையன் ஓடி வந்து ஒரு போட்ல ஒளிஞ்சுக்கிறான். அது வேற யாரும் போட் இல்ல, நம்ம ஹீரோட போட்டு தான். ஹீரோ ஒரு கடையில சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வராரு. அப்ப பக்கத்துல அந்த டங்கனும் அவனோட ஆளுங்களுமே நின்னுகிட்டு இருக்கானுங்க. ஹீரோ வழி மறைச்சு வேணும்னே கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி வம்பிழுத்து ஹீரோ வாங்கி செம்மையா அடிச்சிடறானுங்க. ஜாக் வந்து அதை பார்த்து பயந்துட்டு போட்ல இருக்க ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்தி அங்கேயே ஒளிஞ்சுக்கிறான். இங்க அடி வாங்கினா
நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா அவனுங்கள திருப்பி அடிக்க முடியாது. அதனால அவனுங்க பொருள் எல்லாத்துலயுமே நெருப்பு வச்சு எரிச்சுட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாரு. அவனுங்க அதையும் பார்த்துட்டு ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிடறானுங்க. ஸ்பீடா போய் அவரோட போட்ல ஏறி அங்கிருந்து சர்ருன்னு போறாரு. அவனுங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. வேகமா போய் ஒரு புல்வெளிக்குள்ள போட்டை விட்டு அங்கேயே மறைஞ்சுக்கிறாரு. இவனுங்களுமே அங்க வந்து போட்டை ஆஃப் பண்ணிட்டு சுத்தி முத்தியுமே ஹீரோவை தேடி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்பீடா வந்ததுல ஜாக்குக்கு வேற வாந்தி வேற வருது. அப்ப ஹீரோ என்னடா சீட்ல சத்தம் ஏன்னு திறந்து பாக்குறான். டக்குன்னு ஜாக்கோட வாயை பொத்திட்டு யாரா நீ அப்படின்னு கேக்குறான். அவன் வந்து என்னோட பேரு ஜாக்குன்னு சொல்றான். சரி நீ யாரா வேணாலும் இரு, கொஞ்ச நேரம் இப்ப அமைதியா இருங்கிறான். அப்புறம் அந்த டங்கன் அவனோட ஆளுங்களுமே அங்க யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறானுங்க. அப்புறம் ஹீரோவும் போட்டை ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு போற ஆப்போசிட் திசையில அங்க இருந்து போயிடுறான். இந்த சைடு இப்ப நம்ம ஹீரோனையே காமிக்கிறாங்க. அந்த நர்சரியோட மேனேஜ்மெண்ட் உங்க பொறுப்புல தானே அவனை விட்டுருந்தோம், ஜாக்கிரதையா பார்த்து தெரியாது அப்படின்னு திட்டுறாங்க. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்க தான் அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. போட் ஒரு இடத்துல நிப்பாடி இருக்கான். ஜாக்கையும் தண்ணிக்குள்ள இறக்கி அவனை அப்படியே ஜட்டியோட உட்கார வச்சிருக்கான். வந்த போட்டுமே திரும்ப ஸ்டார்ட் ஆக மாட்டேது. அதனால அவனோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு அந்த போட்டை அங்கேயே சுட்டுட்டு அப்படியே விட்டுட்டு தண்ணியில நடக்க ஆரம்பிச்சிடறான். ஜாக்குமே ஹீரோ பின்னாடியே நடந்து போறான். போறப்ப ஹலோ எனக்கு நீச்சல் தெரியாது சொல்லி தரீங்களா, அது மட்டும் இல்லாம நான் எங்க போறேன்னு தெரியுமா, நான் பெரிய ரெஸ்லர் ஆக போறேன், எனக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்லர் தான் நான் பார்க்க போறேன் அப்படின்னு தொணன்னு பேசிக்கிட்டே வரான். ஹீரோனே அவனோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்க நிறைய அந்த ரெஸ்லரோட டேப் தான் இருக்கு. அதை எடுத்து போட்டு பார்த்துட்டு அவன் கண்டிப்பா இவரை தான் பார்க்க போயிருப்பான் அப்படின்ட்டு ஹீரோனே அவனை தேடி கிளம்புறாங்க. ஜாக் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல டைலர்ட்ட நம்ம 2 பேரும் வேணா ஃப்ரெண்டா இல்லாமா அப்படின்னு கேக்குறான். டைலர் வந்து இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வழியா வந்து ஒரு ட்ரக்கு கிட்ட லிஃப்ட் அடிச்சு அங்கிருந்து போயிடுறான். ட்ரக் ஓட்டிட்டு போற அந்த ஆளு ட்ரங்கன் வந்து பயங்கரமான ஆளுப்பா. அவனோட பொருளை யாரோ எரிச்சிட்டாங்களாமா. இப்ப அவனை தான் அவங்க எல்லாம் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்ல, அதை நம்ம ஹீரோ கேட்டோன்னே அவனுக்கு ஜர்க் ஆயிருது. ஐயோ இவன் கூட நம்ம போனோம்னா இவன் நம்மளையும் மாட்டிட்டு நாட்டிருக்கு அப்படின்ட்டு பாதிலேயே இறங்கி வந்த வழியவே திரும்பவும் போறாரு. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஜாக்க ஒரு பையன் தண்ணியில குதிரான்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அவன் தான் நீச்சல் தெரியாதுன்னு சொன்னான்ல, அவன் என்னடா அங்க பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஸ்பீடா ஓடி போறாரு. இந்த பையன் விடாம தண்ணியில குதிராக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜாக்குமே அப்புறம் தண்ணியில குதிச்சிடறான். டைலர் ஓடி வந்து அந்த பையனோட வாயில ஒரு குத்திட்டு தண்ணியில குதிச்சு ஜாக்க காப்பாத்திடுறான். அப்புறம் ஜாக்க பார்த்தா டைலருக்கு பாவமா இருக்கு. இங்க பாடுறா தம்பி, நான் போற வழியில தான் நீ போற இடமுமே இருக்கு, என் கூட வந்தனா போறப்ப அப்படியே உன்னையுமே அங்க விட்டுட்டு போறாங்கிறான். ஜாக்கும் சரிங்கிறான். அப்புறம் அவனுக்கு ஒரு டி-ஷர்ட் கொடுத்து அவனையுமே கூட சேர்த்துக்கிட்டு 2 பேருமே குறுக்கு வழியா போறாங்க. இங்க ஒரு பக்கம் ஹீரோனி அவங்க போற வழியிலாம் ஜாக் போட்டோவை காமிச்சு அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டான்கனும் அவனோட ஆளுங்களும் நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. இது தெரியாம இவங்க 2 பேருமே ஒரு வயக்காட்டு பக்கமா நடந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. ஆனா ஜாக் வந்து டைலர்னு கூப்பிடுறான். ஆனா விஷயத்தை ரொம்பவுமே மெதுவா சொல்றான். டைலருக்கு கோவம் வந்து என்னடா சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே வர, கொஞ்ச நேரம் அமைதியா தான் வாயண்டா அப்படிங்கிறான். அவனை பாத்தீங்கன்னா டைலர் நடந்து எனக்கு கால் எல்லாம் வலிக்குது, என்ன ஒரு கார்ல கூட்டிட்டு போறியா அப்படிங்கிறான். ஏன்டா டே நம்ம என்ன பிக்னிக் கடா வந்திருக்கோம் அப்படின்னு டைலர் சொல்ல, அவன் வந்து நான் ஒரு டான்சன் ட்ரூப் பேஷண்ட், நான் அதிகமா நடந்தேன்னா எனக்கு தலை எல்லாம் சுத்தும், நான் ஒரு பேஷண்ட் பா அப்படிங்கிறான். என்னடா சொல்ற நீ ஒரு பேஷண்டா, அட டே உன்னை போய் கூட கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கான் பாரு அப்படின்ட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வாயை மூடிட்டு ஒழுங்கா நடந்து வா அப்படின்ட்டு அப்படியே ஹைவே பக்கம் 2 பேரும் வந்துடுறானுங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு. டைலர் வந்து ஜாக் கிட்ட ஏதாச்சும் காசு இது வச்சிருக்காடா அப்படின்னு கேக்குறான். என்கிட்ட பேண்டும் இல்ல சோப்பு இல்ல அப்படின்னு அவன் சொல்ல, சரி இந்த பேண்ட போட்டுக்கோன்னு அவனுக்கு ஒரு பேண்ட கொடுத்துட்டு டைலர் அந்த ஸ்டோருக்கு போறான். அங்க போயிட்டு சாப்பிடறதுக்கு சில பொருளும் மீன் பிடிக்கிற தூண்டிலுமே வாங்குறான். ஆனா அவங்ககிட்ட காசு கம்மியா இருக்கு. இவங்க பில்லும் பாத்தீங்கன்னா அதிகமா சொல்றான். இல்லங்க நீங்க இந்த மீன் பிடிக்கிற தூண்டிலுக்கும் பட்டருக்கு மட்டும் பில்ல போட்டுருங்க, இந்த பொருள்லாம் எனக்கு வேணான்ட்டு அதெல்லாம் ஒதுக்கிடுறான். அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா ஹீரோனியுமே வராங்க. ஜாக்கோட போட்டோ எடுத்து அவங்க கிட்ட எல்லாம் இவனை பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ அந்த போட்டோவை பார்த்துட்டு இவனை எதுக்காக நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுவா இவன் எங்க நர்சரி ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டான், அதனாலதான் நான் இங்க தேடிட்டு இருக்கேங்கிறாங்க. சரி இவனை பிடிச்சிருந்தா ஏதாச்சும் சன்மானம் தெரியுங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு ஹீரோனி அங்க இருந்து போறாங்க. ஆனா நம்ம ஹீரோனிய பார்த்து ஜொல்லு விட்டு வலிஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்க நம்பரை கொடுங்க, நான் அவனை பார்த்தேன்னா உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு நம்பர் எல்லாம் வாங்க பாக்குறான். அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல, அட்லீஸ்ட் உங்க பேராச்சும் சொல்லிட்டு போங்களே அப்படிங்கிறான். அவங்க போடாடே அப்படின்னு அவனுக்கு மிடில் ஃபிங்கரை காமிச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் வெளியே வந்து ஜாக் கிட்ட, டே என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க, உன்னை தேடி ஒரு அழகான லேடி வந்திருந்தாங்க, கவலைப்படாத அவங்க கிட்ட எல்லாம் நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்ல, இங்க பாரு இனிமேல் நான் தான் உனக்கு கமாண்டர் மாதிரி, நான் சொல்றதுதான் நீ கேட்டு நடக்கணும் அப்படின்ட்டு அவனோட பேக்கை தூக்கி ஜாக் கிட்ட கொடுத்துறான். அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனா அங்க ஒரு ஏரி வந்துருது. அந்த ஏரியை தாண்டி தான் இவங்க போயாகணும். ஆனா நம்ம ஜாக்கு நீச்சல் தான் தெரியாது இல்ல, அதனால ஹீரோ ஒரு பக்கத்துல அந்த திங்ஸையும் ஜாக்கையும் கட்டிடுறான். இன்னொரு பக்கம் இவன் கயிறை எடுத்து இவனோட தோல் பட்டில கட்டிக்கிறான். கட்டிட்டு அப்படியே நீச்சல் அடிச்சு முன்னாடி போறான். ஜாக்கு அப்படியே பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா பெருசா ஒரு கப்பல் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. அதை ஹீரோ பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம அள்ளு விட்டுருது. ஸ்பீடா நீச்சல் அடிச்சுட்டு போறான். பின்னாடி இருக்கிற ஜாக்கு எப்பா என்ன எப்படி ஒண்ணு காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரான். ஹீரோ இப்படியே அக்கறைக்கு போய் அந்த கயிறை பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு இழுக்கிறான். ஜஸ்ட் மிஸ்ல கப்பல் போயிருது.
போது ஜாக் எப்படியோ தப்பிச்சிடறான். நம்ம ஹீரோக்கு இப்பதான் பெருமூச்சே வருது. எப்படியோ தப்பிச்சிட்டா சாமி அப்படின்னு படுத்துக்கிட்டு இருக்கான். இங்க ஜாக்க பாத்தீங்கன்னா கையை கொடுத்து, நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ அனுபவிச்சே இல்ல, நான் நீச்சல் அடிக்கவுமே கத்துக்கிட்டேன், இது நல்லா இருந்தது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஜாக்க கூப்பிட்டு இங்க வான்னு அவனுக்கு நீச்சல் அடிக்க சொல்லி தரான். அதுவும் அங்கேயே டேரா போட்டு நைட்டு தூங்குறானுங்க. அப்ப ஜாக் வந்து, நான் ரொம்ப கெட்டவன் இல்ல, நான் சின்ன வயசா இருக்கிறப்பவே எங்க அம்மா அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறான். ஹீரோ வந்து அதெல்லாம் இல்ல ஜாக் அப்படின்னு அவன் சொல்ல, ஜாக் வந்து, ஆமாப்பா உன்னை காலைல துரத்திட்டு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேக்குறான். அவங்கதான் உண்மையான கெட்டவங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஜாக் வந்து கேக்குறான், அப்பனா நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு, அதையும் நீயே சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நீ வந்து ரொம்பவுமே நல்லவன் அப்படின்னு ஜாக் சொல்றான். அத நம்ம ஹீரோ கேட்ட உடனே சின்னதா அழகா ஸ்மைல் பண்றாரு. அப்ப அவருக்கு அவங்க அண்ணன் ஞாபகமே வந்துருது. ஹீரோவும் அவன் அண்ணனும் ஒரு பார்ல நல்லா ஜாலியா குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சு முடிச்சிட்டு கார்ல வர்றப்ப நம்ம ஹீரோ லைட்டா கண்ண அசந்துடுறாரு. அதுலதான் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அண்ணன் இறந்துடுறான். இப்ப சகோதரர் இருக்கிற இடத்துல நம்ம ஜாக்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். காலையில விடிஞ்சிருது. கண்ணை முழிச்சு பார்த்தா இவனுக்கு முன்னாடியே ஜாக் எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கான். ஹீரோட்ட, இங்க பாருப்பா, நான் பெரிய ரெஸ்லர் ஆகணும், எனக்கு சண்டை போட சொல்லி தப்பாங்கிறான். ஹீரோவும் சரின்ட்டு அவனுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னா இருக்கும். இவனுங்களுக்கு ஒரு போட் ஒண்ணு தேவைப்படுது. அதனால ஒரு பிரைவேட் ஏரியாக்குள்ள போறாங்க. அங்க ஒரு போட்டுமே கீழே கிடக்குது. அது எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த போட்டோட ஓனர் ஒரு தாத்தா கன் எடுத்துட்டு வராரு. டே, யாரா நீங்க, என்னோட ஏரியாக்குள்ள என்னடா பண்றீங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் கன் பையன்ல நிக்க வைக்கிறாரு. ஆனா இவருக்கு கண்ணுமே தெரியாது. இல்லங்க, நாங்க 2 பேரும் இந்த வழியா வந்தோம், எங்களுக்கு ஒரு போட்டு தேவைப்படுது, அதனாலதாங்க இதை பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறானுங்க. சரி ஓகே, நீங்க 2 பேரும் என்ன கருப்பா வெள்ளை அப்படின்னு கேக்குறாரு. நாங்க 2 பேரும் வெள்ளைங்க அப்படின்னு சொல்றானுங்க. கருப்பா இருந்தா என்ன, வெள்ளையா இருந்தா என்ன அப்படின்னு அவரே கேள்வியை கேட்டு பதிலுமே சொல்றாரு. ஆக்சுவலா இந்த மனுஷன் ரொம்பவுமே நல்லவரு. இவங்க 2 பேருக்குமே உதவி செஞ்சு அவங்க இங்க இருந்து அமுச்சு வச்சிருவாரு. அதுக்கப்புறமா ஹீரோனி இங்க வராங்க. ஜாக்கோட போட்டோவை காமிச்சு, தாத்தா இவனை நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. என்னமா பேசுற, எனக்கு தான் கண்ணு தெரியாது இல்ல, எங்கிட்ட வந்து கேக்குறியான்னு சம்மந்தமே இல்லாம கடவுளை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோனி, சரி ரைட்டு, இவர்கிட்ட இருந்தெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காதுன்ட்டு அங்கிருந்து எப்படியோ ஜூட்டு விட்டுறா. இங்க இவனுக்கு 2 பேரும் அவனுங்க பண்ண கட்டுமரத்துல கரைக்கு வந்துடுறானுங்க. அப்படியே நைட் ஆயிருது. ஹீரோ அவன் கொண்டு வந்த சரக்கு எல்லாமே அடிச்சுட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். ஜாக்க பார்த்து, ஏய் ஜாக், உனக்கு ஒரு பொட்ட பேர் வைக்கணும்டா, அதாவது ரெஸ்லிங்கரை கூப்பிடுற மாதிரி நல்லதா ஒரு பேர் ஒண்ணு வைக்கணுங்கிறான். சரி, உனக்கு பிடிச்ச ரெஸ்லர் பேர் என்ன அப்படின்னு இவன் கேட்க, சால்ட் வாட்டர் ரெஸ்னேக் அப்படின்னு அவன் சொல்றான். அதே மாதிரி உனக்கு ஒரு பேர் வைக்கணும்டா அப்படின்னு இந்த ஃபால்கனுங்கிற பேரு எப்படி இருக்குன்னு கேக்குறான். அட மட்டமா இருக்கு, பீனட் பட்டர் ஃபால்கன், இது எப்படி இருக்கு அப்படின்னு ஜாக் சொல்ல, அட சூப்பரா இருக்கு அப்படின்னு ஹீரோ அவனுக்கு இலதலையெல்லாம் மாட்டி ஒரு டான்ஸ் ஒண்ணு போறானுங்க. அப்படியே ஆடிக்கிட்டு அங்கேயே மட்டையாயிரானுங்க. காலையில விடிஞ்சிருது. அந்த கடற்கரை ஓரமா ஹீரோனி போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க யாரோ படுத்திருக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோனி ஓடி போய் பாக்குறாங்க. ஜாக்கு தான். டே ஜாக்கு கண்ணா, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தூரத்துல நம்ம ஹீரோ உச்சா போயிட்டு இருக்கான். திரும்பி, ஏ பொண்ணே, யார் நீ அப்படின்னு அங்கிருந்து ஓடி வந்து பாக்குறான். ஹீரோனியா பார்த்தோன்னே, என்னமா பொண்ணே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கிண்டல் பண்றான். டே நாயே, உங்ககிட்ட அன்னைக்கே என் போட்டோ காமிச்சு இவனை பாத்துறியான்னு கேட்டல, எதுக்காகடா போய் சொன்ன அப்படின்னு கத்துறாங்க. இல்லங்க, இவனுக்கு ஒரு கோல் இருக்கு, அதை நோக்கி இவன் போயிட்டு இருக்கான், அதனாலதாங்க நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன் அப்படிங்கிறான். ஆடா டே, இவன் ஒரு டவுசின்ற குழந்தை, இவனால தனியா எல்லாம் இருக்க முடியாதுடா அப்படிங்கிறாங்க. ஹீரோ வந்து, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, 4 நாளா இவன் என் கூட தான் இருக்கான், நீங்கெல்லாம் இவனை கூட்டிட்டு போக முடியாதுங்கிறான். கூட்டிட்டு போக முடியாதா கண்ணா, இவன் எங்க நர்சிங் ஹோம்ல இருந்த பையன், நான் இவனை இப்பவே கூட்டிட்டு போக போறேங்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா ப்ரூஃப் காமிங்க அப்படிங்கிறான். ஹீரோன்கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்ல, எல்லாமே அங்க ஆபீஸ்ல இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, நான் இப்பவே இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போவாங்கிறாங்க. ஆனா ஹீரோ முடியாதுன்னு அவனை விட மாட்டேங்கிறான். அப்படியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஜாக் வந்து ஹீரோனி வந்த கார் சாவி எடுத்து, இங்க பாருங்க அப்படின்னு அதை தூக்கி தண்ணிக்குள்ள வீசிடுறான். வீசிட்டு, இனிமேல நம்ம 3 பேரு ஒன்னாதான் போறோம் அப்படின்னு கத்தறான். கிழிஞ்சுது. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே அந்த கட்டுமரத்துல ஒன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனி வந்து ஜாக்க பார்த்து, ஒழுங்கா சாப்பிடுறியா ஜாக், நான் சொன்ன டேப்லெட் எல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு, ஹலோ ஹலோ, அவனை இப்படி நோயால மாதிரி ட்ரீட் பண்றத முதல்ல நிறுத்துங்க, அவன் எவ்வளவு பெரிய திறமைசாலின்னு உங்களுக்கு தெரியுமா, டி ஜாக் பையா தண்ணிக்குள்ள தம்புடுறா அப்படிங்கிறான். அவனுமே சரின்னு தண்ணிக்குள்ள தலையை விட்டு தம் புடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோனிக்கு பயம் ஆயிடுச்சு. அவனை டக்குன்னு எந்திரிக்க சொல்லுங்க, அவனுக்கு ஏதாச்சும் ஆயிர போகுது அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஜாக் எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள தம் புடிமான்னு தெரியுமாங்கிறான். என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என் நர்சிங் ஹோமுக்கு வந்து பாருங்க, நான் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே எப்படி நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன்னு அப்பதான் உங்களுக்கு புரியுங்கிறாங்க. இவங்க இப்படி இங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஜாக்கு தண்ணிக்குள்ள இருந்து டபார்னு ஒரு மீனை புடிச்சு வெளியே எடுத்துறான். இதை பார்த்த ஹீரோனி மிரண்டு போயிடுறாங்க. ஹீரோவுமே சூப்பரா தம்பி அப்படின்னு பாராட்டிட்டு இருக்கான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணா இங்க அந்த டங்கன் டீமை காமிக்கிறாங்க. கடைசியா இவங்க கேம்ப் போட்டு தங்கி இருந்த அந்த இடத்துக்கே வந்துடுறானுங்க. வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, நம்ம அவனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறானுங்க. இங்க இவங்க ஜாக் பிடிச்ச மீனை சுட்டு சாப்பிடுறாங்க. அப்புறம் ஹீரோனிக்குமே அவங்க கூட இருக்கிறது எல்லாமே பிடிச்சிருது. அவங்க கேங்குலயுமே சேர்ந்துடுறாங்க. அப்புறம் என்ன ஒரே ஆட்டம் பாட்டன்னு 3 பேருமே ஜாலியா இருக்காங்க. அப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. சின்னதா ஒரு மர வீட்டுல தங்கி இருக்காங்க. வெளியே ஏதோ
ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஹீரோ வெளியே வந்து பாக்குறான். அவங்க வந்த அந்த கட்டுமரம் போட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு. யார் அதெல்லாம் பண்ணான்னு பார்த்தா அந்த டங்கனும் அவனோட ஆளுங்களும் தான் இங்கேயே வந்துடுறானுங்க. ஹீரோவை அடிச்சு அவனை முட்டி போட வச்சு கன் பாயிண்ட்ல நிக்க வச்சிடறானுங்க. டே நாயே, நீ எரிச்ச எங்க பொருளோட மதிப்பு $12,000. உங்க அப்பா நான் வந்து அதெல்லாம் திருப்பி கொடுப்பான். இப்பவே உன்னை கொல்றேன் பாருன்னு கன் எடுத்து அவனோட தலைக்கு நேரா வைக்கிறான். திடீர்னு பின்னாடி சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜாக்கு. ஒழுங்கா என் ஃப்ரெண்டை விட்டு எல்லாம் தள்ளி போங்கடா அப்படின்னு பெரிய டபுள் பேரல் கன் எடுத்துட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோ வந்து டே அவன் உங்கள மாதிரி இல்லடா, அவன் கொஞ்சம் வினோதமானவன், கண்டிப்பா உங்களை சுட்டுருவான், ஒழுங்கா ஓடி போயிருங்கடா அப்படிங்கிறான். அவனுங்களும் ஜாக்க பார்த்து பயந்துட்டு இவன் ஆமாண்டா வினோதமா தான் இருக்கான் அப்படின்ட்டு, நீ எப்பாச்சும் என்கிட்ட மாட்டுவில்ல அப்ப உன்னை கவனிச்சுக்கிற அப்படின்ட்டு அவனுக்கு அங்க இருந்து போயிடுறானுங்க. அப்புறம் காலையில விடிஞ்சிருது. இவங்களோட கட்டுமரத்தையுமே எரிச்சிட்டானுங்க. இனிமேல் இவங்க நடராஜா சர்வீஸ் தான். ஹீரோ வந்து அவங்க அண்ணனோட கதை எல்லாமே ஹீரோனிட்ட சொல்றான். அவளுக்கும் பாத்தீங்கன்னா கல்யாணம் எல்லாம் ஆயிருக்கு. ஆனா ஹஸ்பண்ட் இறந்துட்டானாமா. இப்ப தனியா தான் இவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோனிட்ட நம்ம எப்படியோ ஒண்ணு ஜாக்கோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு அந்த ரெஸ்லரோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்கேயே போயிடுறாங்க. வீட்டு கதவை தட்டுறான். திறக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்லர் தான். அவருக்கு வயசாயிருச்சு. ஹலோ சார், என் பேரு டைலர். அதுவும் அந்த பையனை பாத்தீங்கன்னா அவங்களோட வெறித்தனமான ஃபேன். அவனோட வாழ்நாள் லட்சியம் எல்லாமே உங்களோட ரெஸ்லிங் ஸ்கூல்ல சேர்ந்து உங்களை மாதிரி பெரிய ஆள் ஆகணுங்கிறதான். ப்ளீஸ் அவனை சேர்த்துக்கோங்க. டே யாரா நீ, நான் அந்த ஸ்கூல் எல்லாம் மூடி 10 வருஷம் ஆயிடுச்சுரா அப்படின்னு இவரு சொல்றாரு. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்குமே சமசாக்கு. நம்ம ஜாக் பார்த்துட்டு இருந்த அந்த ரெஸ்லிங் சீடி எல்லாமே பழங்காலத்து தாட் இருக்கு. ஹீரோ வந்து சார் அவன் உங்களை பாக்குறதுக்கு பல பிரச்சனைகளை தாண்டி இங்க வந்திருக்கான். அவனை கூப்பிட்டு கொஞ்சம் ஆறுதலா வச்சு பேசுங்க அப்படிங்கிறான். ஹே ஜாக், இங்க வாடா, இங்க வந்து இவருக்கு ஹாய் சொல்லு அப்படிங்கிறான். அவனுமே வந்து இவருக்கு ஹாய் சொல்லி ஹேண்ட்ஷேக் எல்லாம் பண்றான். இவர் யாருங்கிறதே இவனுக்கு தெரியல. ஏன்னா அந்த கேஸ்ட் எல்லாம் பாக்குறப்ப இவர் எங்காவும் நிறைய பாடியும் வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப இவருக்கு வயசாயிருச்சு. ஹேண்ட்ஷேக் பண்ணி ஹாய் சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சரி ஓகே நான் போயிட்டு வரேன்ட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் அவங்க எல்லாருமே அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஆனா நம்ம ஜாக்கு பார்த்துட்டு வந்தவர் யாருன்னு சுத்தமாவே தெரியல. அவர் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருப்பாரு. நான் அவரை தேடி கண்டுபிடிக்காம இங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே வரான். ஹீரோனி போய் அவனை எப்படியோ ஒண்ணு சமாதானப்படுத்தலான்னு பாக்குறாங்க. ஆனா அவன் சமாதானம் ஆகிற மாதிரியே இல்ல. அப்போ ஒரு காரங்க ஸ்பீடா வருது. இவங்க கிட்ட வந்து ஸ்கிட்டு போட்டு நிக்குது. யாருன்னு பார்த்தா சால்ட் வாட்டர் ரெட்னிக்கு. அதாவது அவர் ரெஸ்லிங்ல எந்த கெட்டப்ல இருந்தாரோ இப்ப அதே காஸ்டியூம் போட்டு வந்திருக்காரு. இவனுக்கு அவரை பார்த்த உடனே நான் தான் உங்ககிட்ட சொன்னல அவர் இங்கதான் இருப்பாரு அப்படின்னு பயங்கரமா சந்தோஷப்படுறான். ஹீரோக்குமே சமஷாக்கு. என்னையா நீ வரமாட்டேன்னு சொன்ன, இப்ப என்ன இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு கேக்குறாரு. எல்லாமே இந்த குழந்தைக்காக தான்ப்பா, சரி வாங்கன்னு அவங்க 3 பேரையும் கார்ல ஏத்திட்டு அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பின்னாடி பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ரெஸ்லிங் மாதிரி செஞ்சு வச்சிருக்காரு. அதுல ஜாக்கிக்கு அவரோட மூவ்ஸ் எல்லாமே சொல்லி தந்துட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோனியும் படிக்கட்டுல உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனி ஹீரோவை பார்த்து எப்படியோ நீ நினைச்சதை செஞ்சுட்ட, அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. நானா இதுக்கப்புறம் என்ன அப்படியே நான் புளோரிடா போறேன், உனக்கு டைம் இருந்தா நீயும் எங்கூட வா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்படியே லைட்டா ஹீரோனியுமே ஸ்மைல் பண்றாங்க. அப்புறம் நைட் ஆயிருது. அந்த ரெஸ்லர் வந்து ஜாக் கிட்ட நீ இப்ப எல்லாத்துக்குமே தயாராயிட்ட, இனி அடுத்துதான் உனக்கு ஸ்ட்ரெயிட்டா சண்டை தான் அப்படிங்கிறாரு. ஹீரோனி அதை கேட்டோன்னே ஐயோ சண்டையா, அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒன்னும் பயப்படாதமா, சண்டைனா இது ஒன்னும் ஒரிஜினல் சண்டையில, எல்லாமே இவனோட சந்தோஷத்துக்காக தான். சண்டை போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இதோ இங்க உட்கார்ந்துருக்கான் பாரு என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாரு. அதை கேட்ட உடனே ஜாக் ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். இந்த பீனட் பட்டர் ஃபால்கன் யாருங்கிறத நீங்க நாளைக்கு பாப்பீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். காலையில எந்திரிச்ச உடனே இவங்க எல்லாத்தையுமே அங்க ரெஸ்லிங் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினலாவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சேர் எடுத்து ஒருத்த அடிக்க இன்னொருத்தனுக்கு வாயில இருந்து உண்மையாலுமே ரத்தம் தெரியுது. இதெல்லாம் ஜாக் பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமா அள்ளுடுது. அப்ப தூரத்துல ஒரு கருப்பு குண்டை ஹீரோவை பார்த்துட்டு டங்கன் கேங்க்கு போன் பண்ணிடுறான். தலை, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு இதோ இங்க ரெஸ்லிங் நடக்கிற இடத்துல தான் இருக்கான், டக்குன்னு வந்தீங்கன்னா அவனை அப்படியே அலைக்கா தூக்கிடலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு மர வீட்டுக்குள்ள ஜாக் பயத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஹீரோ கூப்பிட்டு எனக்கு ரொம்பவுமே பயமா இருக்கு, நான் அங்க போகல அப்படின்னு சொல்றான். அடடே இங்க பாரு, நீ ரொம்பவுமே தைரியசாலி, அதுவும் பலமானவன், உன்னை எல்லாம் அவங்கனால அடிக்கவே முடியாது, நீ யாருன்னு உனக்கு தெரியும்ல, நீ பீனட் பட்டர் ஃபால்கன்றா, மறந்துடாத அப்படின்னு அவனுக்கு பயங்கரமா மோட்டிவேட் பண்றான். மோட்டிவேட் பண்ண உடனே நம்மால மொரட்டுக்கால மாதிரி பயங்கரமா உற்சாகமாயிடுறான். ஹீரோனிக்கு சண்டைங்கிறதுனாலே பிடிக்காது. அதனால வெளியே கார்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ போய் எதுக்காக இப்போ சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்க, இந்த சண்டை முடிஞ்சனே அவனை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். என்ன பேசிட்டு இருக்க, அங்க சண்டை போடுறவங்க எல்லாம் ஒரிஜினலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அவன் மேல அக்கறையே இல்லைன்னு நினைக்கிறேன், நான் இந்த சண்டையை நிறுத்ததான் போறேன் அப்படின்னு ஹீரோனி சொல்றா. இங்க பாரு, எனக்கு அவன் மேலேயும் அக்கறை இருக்கு, உன் மேலேயுமே அக்கறை இருக்கு அப்படின்னு ஹீரோனிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசி அவளுக்கு ஒரு கிஸ்ஸ கொடுத்துட்டு அவளோட கைய ஹேண்ட் கப்ல கையோட மாட்டி விட்டுட்டு ப்ளீஸ்
ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு சண்டைய மட்டும் விட்டுற அப்படின்ட்டு அங்கிருந்து துள்ளி குதிச்சு ஓடிடுறான். அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல இருக்கிற ரெஃப்ரி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதோ இப்ப பீனட் பட்டர் ஃபால்கன் வராரு பாருங்க அப்படிங்கிறான். கதவை ஓபன் பண்ணிட்டு நம்மளும் என்ட்ரி கொடுக்குறான். அவ்வளவு நேரம் ஆரவாரமா இருந்த ஆடியன்ஸ் எல்லாமே கப்புன்னு அமைதியாயிடுறாங்க. ஏன்னா அவன் கெட்டப்பே செம்ம காமெடியா இருக்கு. அட்டை எல்லாத்தையுமே ஒட்டி ஒரு காஸ்டியூமா பண்ணி சைட்ல எல்லாம் டேப் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கான். ஆனா அப்பவுமே அங்க ஒரு சவுண்ட் ஒண்ணு குடுக்குறான் பாருங்க, நான் தாண்டா பீனட் பட்டர் ஃபால்கன்னு. அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹீரோவும் வாங்க வாங்க பீனட் பட்டர் ஃபால்கன்னு கையை தட்டுறாரு. ஜாக் வந்து அங்க இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட எல்லாம் போய் கையை தட்டணும்னே அவங்களுமே அப்புறம் உற்சாகம் ஆயிடுறாங்க. சண்டையுமே ஆரம்பிச்சிடுறாங்க. சரி இது ஒரு பொய்யான சண்டை தான் அப்படின்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருந்தா உள்ள இருக்கிற கிழமை ஒரிஜினலாவே அடிக்கிறாங்க. பாவம் நம்ம ஜாக்குமே பயங்கரமா வலிக்குது. வெளியே இருக்கிற ரெஸ்லரு டே என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா நீ போடா அந்த சைடு அப்படின்னு அவன் ஒரிஜினலா நம்ம ஜாக்க தூக்கி போட்டு மிதிக்கிறான். வெளியே இருக்கிற ஹீரோக்குமே என்ன பண்றனே தெரியல. ஆனா அப்பவுமே பீனட் பட்டர் ஃபால்கன் அவனை விட்டுறாத அடி அடின்னு பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஜாக்கால அடியே தாங்க முடியல. இப்படின்னு தள்ளி விட்டாலே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோ விடாம உன்னால முடியுண்டா, நீ யாருங்கிறத இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே காட்டு, எந்திரிச்சு வாடா ஃபால்கன் ஃபால்கன்ங்கிறான். அவனுமே எந்திரிச்சு ஒரு டைலாக் ஒன்னு சொல்றான் பாருங்க, டே கல்டு பையலே இப்போ உன அடிச்சு நான் தூக்குறேன் பாருன்ட்டு அவன் அப்படியே முக்கி மேல தூக்குறான். அங்க வெளியே பாத்தீங்கன்னா அந்த டங்கனோட ஆளுங்களுமே இங்க வந்துடுறாங்க. வெளியே ஹீரோனி அவங்கள பாத்துட்டு கையில இருக்கிற அந்த செயினை எப்படியோ ஒண்ணு கத்திரிக்கோலை வச்சு கழட்டிடுறாங்க. கழட்டிட்டு இங்க டைலரை காப்பாத்துறதுக்காக ஓடி வராங்க. டைலர் பாத்தீங்கன்னா ஜாக் தூக்கிட்டு இருக்கிறத ஒத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே மெதுவா ஜாக் முன்னாடி வந்து அந்த கிழவனை ரெங்க விட்டு அப்படியே வெளியே தூக்கி வீசிடுறான். அந்த டங்கன் பையன் ஒரு இரும்பு ராடை எடுத்துட்டு வந்து ஹீரோவோட மண்டையிலேயே அடிச்சிடறான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஜாக் வந்து ஒரு கப் கேக்க கையில வச்சுக்கிட்டு என்னோட பர்த்டே விஷஸ் எல்லாமே நான் உனக்காக வேண்டிக்கிறேன், ப்ளீஸ் நீ சீக்கிரமா திரும்ப வந்துருன்னு ஹீரோ பொழைச்சு வரதுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல ஹீரோனியுமே டாக்டர் கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா ஜாக்கும் ஹீரோனியும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அதுவும் புளோரிடா வந்தோடனே ஜாக்கை எழுப்புறாங்க. ஜாக் வந்து அவனுக்கு பின்னாடி இருக்க யாரையும் எழுப்புறான். அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நல்ல வேலை நம்ம தலைவனுக்கு எதுவுமே ஆகல. என்ன மூஞ்சில கொஞ்சம் அடி, மண்டையில ஒரு கட்டு போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. ஜாக்கு ஹீரோ ஹீரோனி இவங்க 3 பேருமே நல்லா ஹாப்பியா அவங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே இந்த படத்தை பார்த்து அழுகட்டும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. அந்த கமெண்ட்ல ஒரு ஐபியுமே தட்டி விட்டுருங்க. இந்த படம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டா போகும். அடுத்து இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான மூவில உங்களை சந்திக்கிறேன். டாடா.